ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்து சண்டே போல எடுத்த மினி விலாகுது. ரொம்ப நாளா நெனச்சுட்டு இருந்தேன். இந்த டீ, காஃபிலாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டாச்சு. காலையில இந்த மாரி சத்து மாவு மாரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அது ஒரு டைம் லிஸ்ட்டே எழுதுவேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரது டைம் இருக்காது. வாங்கிட்டு வரவும் முடியாது. அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு காலையில வறுத்து, இன்னைக்கே போய் அரைச்சுட்டு வந்துடலான்றதுக்காக எல்லாமே வறுத்திருந்தேன். என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி ஒரு லாங் வீடியோ இன்னைக்கு தான் காலையில போட்டிருந்தேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மாரி இது ரொம்ப நாளா சொல்லணும்னு நெனச்சேன். லாங் வீடியோ போடுறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லைக் பண்றோம் இல்லையா? லைக்கு, ஷேரு, கமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா? அது பக்கத்திலேயே புதுசா ஹைப்ன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அத டச் டச் பண்ணீங்கன்னா, பாயிண்ட்ஸ் வரும். 3 டைம் ஒரு ஒரு ஆள் பாயிண்ட்ஸ் குடுக்கலாம். அந்த மாரி குடுங்க. அந்த மாரி குடுக்குறப்ப தான் நம்ம வீடியோ அடுத்தவங்களுக்கு போய் காமிக்கிறதுக்கான புது ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இது நானும் நெறைய வாட்டி சொல்லணும்னு நெனச்சேன். சொல்ல முடியல. கண்டிப்பா லாங் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா குடுங்க. இந்த சத்து மாவுல ஒரு 27 வகையான பயிர் வகைகள் போட்டு அரைச்சிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. வாசனையும் நல்லா கம கமன்னு இருந்தது. நேத்து சண்டே அரைச்சுட்டு வந்துட்டு, அது காலையில தான் எப்பயும் சாப்பிடணும். ஏன்னா எல்லா பயிரும் சேர்த்துருக்கோம். அது ஜீரணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஈவினிங் மேல சாப்பிடுறத தவிர்க்கணும் இல்லையா? அதனால காலையில தான் டீ போடுறதுக்கு முன்னாடி போட்டு குடிச்சு பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பொருட்கள இதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் ஹெல்த்தியா அப்படின்ற மாரி தான் தோணுது. அதுக்கப்புறம் சண்டே கொஞ்சம் ஈவினிங் மேல ஆம் கார்டனுக்கு போயிருந்தோம். செடி ஜாடி வாங்குறதுக்காக போயிருந்தேன். நம்ம கை வந்தா சும்மா வருமா? செடியும் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா பூக்குற மாரி இந்த ஒயிட் ரோஸும், அதுக்கப்புறம் இந்த காஷ்மீர் ரோஸும் வாங்கிட்டு வந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஜாடிலாம் வைக்க போறதில்ல. சரி தரையில கீழ வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். செம்மண் ஏற்கனவே இருந்தது. கோகோ பீட் கவர்ல வாங்கிட்டு வந்தேன். அந்த கவர் ரூ. 50 சொல்லியிருந்தாங்க. அது கூட மாட்டு சாணத்தோட உரம் சேர்த்து கீழ வச்சுட்டேன். எவ்வளோ நாளைக்கு இது இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆடு இங்க பக்கத்துலயே வச்சிருக்காங்க. அது போற வரப்பலாம் 2, 2 கடி கடிச்சிட்டு போகும். நானும் முள்ளெல்லாம் வெட்டி சுத்தி போட்டுருக்கேன். இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் இந்த டைம் கீழ வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாரி வச்சிருக்கேன். ஏன்னா ஜாடியில வச்சா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மெயின்டெயின் பண்ண முடியல. சரியா வரமாட்டேங்குது. இந்த மாரி வச்சு பார்த்தா எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த டைம் தரையில வச்சிருக்கேன். இது காஷ்மீர் ரோஸு. ஒயிட் கலர் ரோஸ் நல்லா கொத்து கொத்தா நெறையா பூக்கும் இல்லையா? அந்த மாரி ரோஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வாங்கிட்டு வரப்பயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கொத்துலயும் அவ்வளோ ஒரு மொட்டு இருக்கு. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கீழ வைக்கலான்னு வச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு இதாயிட்டே தான் இருக்கு. எங்க இந்த செடி ரொம்ப நாளைக்கு வருமா என்னான்னு தெரியல அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா எலி வேற இங்க கீழ நோண்டி நோண்டி வைக்குது. பத்தாததுக்கு ஆடு வேற இருக்கு. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல.